ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படின்றத நம்ம சமையல் சேனல்ல பார்க்க போறோம். இதுக்கு நாங்க 6 பொட்டேட்டோ எடுத்துக்கிறோம். தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா 2 இல்ல 3 பேர் சாப்பிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ நல்லா பீல் பண்ணி நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில ஊறட்டும். பிகாஸ் அதில இருக்க மண்லாம் தனியா வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் பொடியா நல்லா அந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி வச்சிடலாம். ஸோ கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில வந்து கொஞ்சோண்டு வந்து எண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெடிக்கட்டும். அது வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமேட்டு அது கூட வந்து கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோஸை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிடலாம். மசாலாஸில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றதால மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் இது 2 மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட போகிறோம். ஸோ போட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ நீங்கள் நல்லா மேக்ஸிமம் மிக்ஸ் பண்ணி மசாலாஸ்லாம் எல்லா இடத்துலையுமே பிளெண்ட் ஆனதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் அதை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். அண்ட் இது வந்து நம்ம லெமன் ரைஸ் கூடயோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரியான சமையல் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.